வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். 3 நாளா வீடியோக்கள் போட முடியல. ஆ வெள்ளிக்கிழமை அந்த ஒரு ஊருக்கு போயிருந்தேன். இந்த விராலிமலைன்னு ஒரு ஊரு. சனி, ஞாயிறு பூரா எனக்கு பேரன் பிறந்தான். இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருச்சு. சரி பேசிருவோம். அந்த காலத்துல புதையல், புதையல்ன்னுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதையல் யோகம், புதையல் யோகம், புதையலை தேடக்கூடிய யோகம்லாம் சொல்லி, புதையல காட்டுக்குள்ள தேடுறத விட்டுட்டு வீட்டுக்குள்ளே எல்லாம் தேடினவங்கலாம் இருக்காங்க. என்னடா அப்படின்னா, வீடுகள் மாறி, மாறி வாங்குவாங்க. மொத வீடு கட்டுனவரு ஒரு 50, 60, 70 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டுனவரு வீட்டுக்குள்ள தான் எதையாவது புதைச்சு வச்சிருப்பார். அத அவர் வெளிய சொல்லாம இறந்து போயிருவார். இவங்க இருக்கிறவங்க புதையலை எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி எல்லாம் அலைஞ்ச கூட்டமெல்லாம் பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன். எனக்கு 40 வருஷம் அனுபவம். இன்னைக்கு அது இல்ல. அந்த புதையலை தேடும் கூட்டமெல்லாம் இந்த உலகத்துல இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு புதையலை தேடுறதுக்கு ஆளே கிடையாது. இன்னைக்கு புதையல் வைக்க வேண்டிய அவசியம் யார்கிட்டயும் இல்ல. ஏன்னா அது பேங்க்ல கொண்டு போய் வச்சிடுறோம். எல்லாமே லாக்கர் சிஸ்டத்துல போகுது. அப்புறம் எப்படி நீங்க போய் புதையல் தேட முடியும்? அன்று புதையல் தேடுனாங்க. அதுக்கு 10ஆம் பாவம் இருந்தது. இன்றைக்கு அந்த 10ஆம் பாவத்தின் அடிப்படையில புதையல் மாறி என்னவாக இருக்கு அப்படின்னா, நீங்கள் அதிகமாக அதாவது உங்களுக்கு நல்ல நேரம் வருது. 10ஆம் பாவம் உங்களுக்கு நன்றாக செயல்படத் தொடங்குதுன்னு வைங்க. அது வியாபாரத்தின் மூலமாகவே உங்களுக்கு புதையல் கிடைக்க வேண்டிய யோகத்துல பன்மடங்கு கிடைச்சிட்டு போயிடுது. அதுக்கு என்ன காரணம்னா, முதலீடு தேங்கும்போது மறு முதலீடை செய்து செயல்பட்டு கொண்டே இருந்து அந்த முதலீடு வியாபாரம், இந்த முதலீடு வியாபாரம்னு செய்யறாங்க இல்லைங்களா? இந்த 10ஆம் பாவ தொடர்புல கடன் கொடுத்து வாங்கக்கூடிய 6ஆம் பாவம் சேர்ந்து வேலை செய்யுதுன்னு வைங்க. அவங்கள நம்ம பிடிக்கவே வேண்டாம். அவங்க பாட்டுக்கு போகணும். 10ஆம் பாவம் நல்லா இருக்குங்க. தொழில் பாவம், வியாபாரத்தை நாம் நன்றாக செய்ய முடியும் அப்படிங்கிற அமைப்புல அவங்களுக்கு கிடைச்சிருதுன்னா, கடன் வாங்கி கொடுப்பதுல அச்சப்பட்டுறக்கூடாது. அச்சப்படாமல் வாங்கி அதை அழகாக செயல்படுத்தி அப்படியே கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு உண்மையிலேயே புதையல் யோகம் உங்களுடைய வியாபாரத்திலேயே கிடைக்கும். இல்லைங்க சார், நான் கடன் வாங்க மாட்டேன், நான் அதை வாங்க மாட்டேன், நான் வியாபாரம் தான் பண்ணுவேங்கிறதுனா சத்தியமா நடக்காது. ஏன்னா 10ஆம் பாவத்தினுடைய கஷ்டம்ங்கிறது 6ஆம் பாவம் கொடுக்கல் வாங்கல்ல வந்துரணும். கடன் கொடுத்து வாங்குதல்ல. அங்க கடன் கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தைரியப்படுது. நான் திறமையாக கடன் வாங்கக்கூடிய மனிதனாக மாறுகிறேன்னீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு புதையல் யோகம் கண்டிப்பா கிடைக்கும். இது ஒரு வகையான யோகம். இன்னொரு வகையான யோகத்துல என்ன அப்படின்னா, இதே 10ஆம் பாவம் செயல்பட 9ஆம் பாவமும் சேர்ந்து செயல்படும். 9ஆம் பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்கம்னு சொல்றது. எனக்கு இந்த அளவுக்கு வருமானம் வந்தா போதும். நான் ஒண்ணும் இத வச்சுட்டு பெருசா விக்கல. எம்ஆர்பி ரேட் ரூ. 90 போட்டிருக்காங்க. நீங்க ஒரு ரூ. 82 குடுங்க போதும். அப்படின்னு ஒருத்தர் சொல்லி விக்க ஆரம்பிச்சுறார். 9ஆம் பாவ தொடர்புல. எம்ஆர்பி ரேட்ட விட லெஸ் ரேட்டுக்கு நாங்க சில்லறை வியாபாரமே தர்றோம். அப்படின்னு எங்க சொல்றாங்களோ, அவர்களும் இந்த புதையல் யோகத்துக்கு போயிருவாங்க. அதுக்கு ஏன் சார் 9ஆம் பாவம் வரணும்னா, 9ஆம் பாவம் சிந்தனைய தூண்டும். 5க்கு 5ஆக 9ஆ இருக்கும்போது, அவங்க ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. நிறைய சேல்ஸ் ஆகட்டும், நாம குறைச்ச லாபத்திலேயே அழகாக கொண்டு போலாமே. நம்மளுடைய பேரு புகழுடன், அந்தஸ்துடன் நம்மளுடைய வியாபாரத்தை கொண்டு போகலாமேன்னு கொண்டு போகும்போது, அது அன்றாட அவங்களுடைய வாழ்வியல் நடவடிக்கையில செல்வங்கள் ஓங்குது. செல்வங்கள் ஓங்கி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தையும் பெறுது. இது அவங்க ஜாதக அமைப்பு. அதைத்தான் நம்ம கவனமா இருக்கணும். புதையல், 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 புதையல்னா எவனோ வச்சுட்டு போன புதையல் யோகம் அது. யாரோ ஒருத்தருடைய உழைப்புல கிடைக்கக்கூடிய யோகம் அன்று. இந்த யோகம் எல்லாம் ஃபார்ச்சுனேஷன்ஸ் அந்த 9ஆம் பாவத்தினாலதான் வரும். ஆனா அதே 9ஆம் பாவத்தினால வரக்கூடிய அடிப்படையில நாம செயல்பட்டாலே போதும். நீதி, நேர்மை, நியாயம்னு சொல்லாம எங்களுக்கு இதுதாங்க தர்ம லாபம் அப்படின்னு நம்ம பேசிட்டா போதும். தர்ம லாபம், நாட்டு தான லாபம், தர்ம லாபம்.
எனக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் மக்கள் பயன்படட்டுமேன்னு கொடுக்குறேன் அப்படின்னாலே அது மாறி புதையல் யோகத்தை கொடுக்கும். 6ம் 10ம் வேலை செய்யும் போது முரட்டு யோகமாக மாறுது. 9ம் 10ம் வேலை செஞ்சாதான் புதையல் யோகம். மனிதனுக்கு அதிர்ஷ்டம் வேணும். அதிர்ஷ்டம் என்பது என்னன்னா, நாம இந்த புதையலை தேடி ஒரு இடத்துக்குள்ள போயிடுறோம். அந்த புதையல் எந்திரிச்சு நம்ம கிட்ட வர்ற மாதிரி நமக்கு ஒரு அதிர்ஷ்ட யோகம் வரணும். 9ஆம் பாவாதிபதி நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருக்கிறப்ப நம்மளை தேடி எல்லாமே வரும். உண்மை அதுதாங்க. இதுக்கு எதிர்பார்ப்பு, இதுக்கு முதல் காரணமே நான் தான். 5, 9 கூடியவன் லக்னத்துல. 9ஆம் பாவாதிபதி லக்னத்துல இருந்தனால எனக்கு எல்லாமே அதிர்ஷ்டம் தான். பேராசிரியர், ப்ரொஃபஸர் அப்படின்னா தமிழ்நாட்டுல நான் தான். எனக்கு அப்புறம் தான் அந்த சிஸ்டத்தை எல்லாம் எல்லாருக்கும் கொண்டு போய் விடணும். அஸ்ட்ராலஜின்னா அது நம்ம தான். அஸ்ட்ராலஜி ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் அந்த பேர் நமக்கு கிடைச்சதே அது புதையல் யோகத்தை காட்டிலும் பெரிய யோகம். பட்டம் பதவியை காட்டிலும் அது ஒரு பெரிய யோகம். நமக்கு அது ஒண்ணு கிடைச்சிச்சுங்க. அற்புதமான ஒரு விஷயமுங்க. அது படிக்கிறதுக்கு நிறைய பேர் தயார் இல்லை. என்ன பொய் சொல்லணும், ஃப்ராடு பண்ணணும், அப்படி இப்படின்னு பயந்து போய்கிட்டு இருக்காங்களே தவிர இளைஞர்கள், உண்மையிலே இது உண்மையான ஒரு அழகான கலை. அழகா உட்கார்ந்து சொல்லணும். அந்த பரிகாரத்தை சொல்லி ஆன்மீகத்தை சொல்லி ஏமாத்திட்டு இருக்க ஜோதிடர்களை இவங்க வலுவா நின்று எதிர்க்கணும். ஒரு 10 பேர் நின்று எதிர்த்து பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஓடி போயிடும். ஏன்னா இது என்னன்னா கவர்மெண்ட் என்ன நினைக்குது அப்படின்னா, இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைன்னு நினைச்சு இதை வளர்க்கல. உண்மையில இது ஆன்மீகம். ஒரு வார்த்தை கேட்கறது தான். புதையல் யோகம் வர வைக்க முடியாது. புதையல் வருமா வராதான்னு சொல்ல முடியும்ல. அதுக்கு இவங்க தயாரா இல்லை. அதுதான் இங்க உள்ள பிரச்சனை. கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைச்சா இந்த கோர்ஸ் நல்லா வரும், நல்லா படிக்கும். அதுல இதுக்கு புதையல் யோகம் இல்லையே தவிர மற்றபடி புதையல் யோகம் இன்றைக்கெல்லாம் நம்மளுடைய அந்த 9, 10, 6, 10 சப்போர்ட்லயே நிறைய கிடைக்குமுங்க. நன்றிங்க, நன்றிங்க.